guys, Assalamualaikum. Day to evening வந்து டெல்லி ரீச் ஆயிட்டோம். நாங்க நைட் அங்க ஸ்டே பண்றதுக்காக ரூம் புக் பண்ணியிருந்தோம். சோ நேரா ரூமுக்கு போய் நைட் தூங்கி எந்திச்சு காலையில ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டோம் வெளியே போறதுக்காக. சோ இன்னைக்கு டே 3 ஓட vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க எதுக்கு டெல்லி வந்திருக்கோம், இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரூம்ல இருந்து நிஜாமுதீன் தர்கா கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்தது. இது ரொம்ப ஃபேமஸான தர்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ப அங்கேயே போய் பார்த்துட்டு வரலாம்னு தான் நாங்க அங்க போயிருந்தோம். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேரா அங்க இருந்து ரூமுக்கு வந்துட்டோம். சோ அங்க வேன் வந்துச்சு. நாங்க அங்க இருந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறதுக்காக கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க டெல்லியில இருக்கிற இந்த ஜம்மா மஸ்ஜித் தான் வந்திருந்தோம். இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மாஸ்க் இந்த வேர்ல்டு அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. இந்த மஸ்ஜித்தை யார் கட்டினாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஷாஜகான் மொஹல் எம்பரர் இருக்காங்கல்ல, அவங்க கட்டினதானா. இந்த மஸ்ஜித்ல 25,000 பேர் வரைக்கும் நின்று தொழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நேரா உள்ள போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்க வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டோம். இந்த ஊர்ல எங்க திரும்பினாலும் ஒரு எலக்ட்ரிக் வண்டி இந்த ரிக்ஷாவா தான் இருக்குது. இதுல வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த டிராஃபிக்கா இருக்கிற ஏரியாக்குள்ள எல்லாம் வேன் போக முடியாதுன்ட்டாங்க. சோ நாங்க இதுல தான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அம்மா மஸ்ஜித் பக்கத்துலயே சாந்தினி சாக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் குள்ள பஜாரே இருந்தது. பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்க அங்க போக முடியல. நெக்ஸ்ட் அப்படியே ரெட் ஃபோர்ட் போயிட்டு அங்க வந்து போட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி பார்க்கறேன். என் ஹஸ்பண்ட் என் பையனை காணும். என்னடா ஆளை காணும்னு பார்த்தா என் பையன் அவனோட ஐட்டம் பார்த்துட்டான் போல. நேரா அவங்க அப்பா கூட்டிட்டு போய் நின்று ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தான். அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.